ஒரு மர்டர் ரிப்போர்ட் பண்ணோம் சார். நீ அவனை கொன்றுக்கணும். வெளியில வா. அந்தகன் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னாக்கா, நடிகர் பிரசாந்த் வந்து இந்த படத்தில் வந்து அவருக்கு கண்ணு தெரியாமல் நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சில கிளப் ஹவுஸ்லாம் போயிட்டு இந்த மாதிரி பியானிஸ்டாக இருக்கிறதுனால பியானோலாம் வாசித்து இந்த மாதிரி அதில் வர்ற காசை வச்சு அவர் டெய்லி அவரோட ஒர்க்லாம் அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிடுறாங்கனாக்கா, அவருக்கு வந்து கண்ணு நிஜமாலே தெரியும் அப்படிங்கிற மாதிரி படத்துலேயே வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாங்க. இதை பார்த்து பிரியா ஆனந்தம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க வந்து ஒரு கிளப் ஹவுஸ் வச்சுருக்காங்க. அந்த கிளப்பில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்லாம் பண்ணுறாரு. அங்கே போயிட்டு கிளப் ஹவுஸில் ஒரு மியூசிக்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நடிகர் கார்த்திக் வந்து வராரு. அந்த படத்தில் வந்து அவர் ஒரு ஆக்டராகவே, அவர் வந்து ஆக்டர் கார்த்திகாவே அந்த படத்தில் வந்து அவர் வராரு. இவரோட திறமையெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப பிடிச்சி போய் நெக்ஸ்ட் டே வந்து அவருக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வர்றதுனால அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு சர்ப்ரைஸாக அவங்க ஒய்ஃபுக்கு வந்து நான் இந்த மாதிரி பண்ணலாம், நீங்கள் வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு அட்வான்ஸை கொடுத்து அவர் வீட்டுக்கு வந்து வர சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அங்கே வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போன உடனே தெரிஞ்சிருக்கு அவரோட ஒய்ஃபான சிம்ரன் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, இவளை மர்டர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இவருக்கு வீட்டில் வந்து தெரிய வருது. இவர் கண்ணு தெரியாதுன்றதுனால இவர் கண் முன்னாடியே வந்து அந்த இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறாங்க. அப்போ தான் இன்னொரு விஷயமும் தெரியுது, அங்கே வந்து நடிகர் சமுத்திரக்கனியும் அங்கே இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு அது சமுத்திரக்கனியும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து இவங்களை வந்து பேக் பண்ணி எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இவரால் வந்து நெக்ஸ்ட் இன்னுமே ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து காமனாக இப்படியே பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து அவரோட வீட்டுக்கு மறுபடியும் போகும்போது அங்கே வந்து இன்னொரு மர்டர் ஒன்று பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஆண்டியை வந்து மறுபடியும் மர்டர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இவங்க பண்ணுற தவறுகள் எல்லாத்தையும் இவர் தெரிஞ்சிருது. ஒரு கட்டத்தில் வந்து சிம்ரனுக்கும் சமுத்திரக்கனிக்கும் இவருக்கு நிஜமாலே கண்ணு தெரியும், நம்ம கிட்ட நடிச்சிருக்காருன்ற விஷயங்களும் இவருக்கு வந்து தெரிஞ்சிருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சு, இவங்க நிஜமாலே வந்து இவங்களை கொன்னாரா, பிரசாந்த் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாரா அப்படிங்கிறது தான் மீதி கதையே. நான் என்ன சீரியல் கில்லரா? You broke my heart. படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அதை பார்த்துலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி சொல்லணும்னாக்கா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் ரொம்ப நல்லா சொல்லுவேன். பிரசாந்தோட ஆக்டிங்கும் இத்தனை வருஷம் கழிச்சு இவர் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து மறுபடியும் ஆக்டிவ் சென்ஸில் அவர் தன்னை இது பண்ணிவிட்டு அவரோட பாடி லாங்குவேஜும் சரி, பழையபடி அவரோட படங்கள் எப்படி பண்ணியிருந்தாரு அது எல்லாத்தையும் அவர் டெவலப் பண்ணுறதும் சரி, கதைக்குன்னு அவர் வந்து தனக்கு தயார்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஸோ அவரோட ஆக்டிங் சென்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கண்ணு தெரியாமல் ரொம்ப நடிச்சிருந்தார். ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்விஸ்ட்டு அந்த சீன்லாம் வரும்போதெல்லாம் அவர் வந்து அவரோட பதட்டம் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்குலாம் அவரோட ஆக்டிங் சென்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப ரியலாகவே அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நடிச்சிருந்தாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து சமுத்திரக்கனியாக இருக்கட்டும், நம்ம சிம்ரனாக இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங் சென்ஸும் அவங்க வந்து நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் சென்ஸும் நல்லா இருந்துச்சு. பிரியா ஆனந்தும் அவங்க வர்ற சீன்ஸ்லாம் ஒரு சில சீன் தான் வராங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகி பாபு, ஊர்வசி இவங்களாம் வந்து நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபில் தான் வராங்க. அவங்களோட ஆக்டிங் சென்ஸ் ஒரு சில இடத்துல ஓகேன்னு சொல்லலாம். ரொம்ப யோகி பாபு காமெடி பண்ணிட்டாருலாம் சொல்ல முடியாது, ஒரு இடத்துல கரெக்டாக இருக்குது. லக்கி மேன் சார் நீங்க. பேசிட்டே இருக்கறதுல கையை பிடிச்சு பாருங்களேன். இது எனக்கு கத்து கொடுப்பீங்களா? ஆஃப் கோர்ஸ். அதே மாதிரி இவர் நம்ம பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி ஒரு கதைகளில் அவர் பண்ணதே கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, அவர் வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க சிம்ரன் வந்து அவங்க நெகட்டிவாக வந்து இந்த மாதிரி அதிகமாக நிறைய படங்களில் பண்ணது கிடையாது. ஆனால் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவாகவே நடிச்சிருக்காங்க. அவங்க ஆக்டிங்கும் கொஞ்சம் நல்லாவே ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த ஏஜில் அவங்க வந்து இவ்வளோ டஃப் எடுத்து பண்ணுறது வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அவங்க வந்து பக்காவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம சமுத்திரக்கனி நல்லாவே பண்ணியிருந்தாங்க, ஓகேவாக தான் இருந்துச்சு. இன்னொன்று வந்து இந்த கார்த்திக் சார் அவரோட ஆக்டிங் சென்ஸும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து ரியலாகவே அவர் வந்து டெத்தான மாதிரியான ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து அது நியூஸில் சரி, அதை மற்ற எல்லாத்தையும் காட்டுறதும் சரி, அவங்க நிஜமாலே வந்து கார்த்திக் வந்து இறந்த மாதிரியே அவர் காட்டியிருந்தாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க சிம்ரன் கிட்ட இவங்க வந்து பிரசாந்த் வந்து மாட்டிக்கிட்டு அவர்கிட்டருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அவர் பண்ணுற ஒரு சில விஷயங்கள்லாம் நிஜமாவே நல்லாவே இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் கூட ஓகேவாக தான் இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து சரி, அவர் வந்து அவரோட தன்னை வந்து மக்கள்கிட்டேருந்து அடுத்தவங்க கிட்டேருந்து எப்படி நான் ஒரு பிளைண்ட் கிடையாது அப்படிங்கிறத காட்டுறதும் சரி, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கரெக்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எண்டில் தான் வந்து இவர் நம்ம கேஎஸ் ரவிக்குமார் வராரு. அவர் ஒரு டாக்டராக வராரு. அவரோட சீன்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டுமே தான் நம்ம கண்ணில் வந்து நல்ல ஒரு பக்காவாக தெரியுது. மீதிலாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வராங்க போகிறாங்க, அவ்வளோதான். வரைவீங்களா? I'm a pianist. Excellent. படத்தோட நெகட்டிவ் பற்றி சொல்லணும்னாக்கா, இந்த படத்தோட நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நெகட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட ஓரளவுக்கு ஓகேடா இந்த படம் வந்து டெவலப் ஆகிடும். ஏன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோட கதையை மொத்த ட்விஸ்ட்டையும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே சொல்லி முடிச்சிட்டாங்க.
இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிச்ச உடனே இன்டர்வல் பிளாக்ல ஓகே நல்லா இருக்கு பக்காவா இருக்கு நெக்ஸ்ட் லெவல்ல நல்லா பண்ணியிருக்காரு இவர் நம்ம பிரசாந்தோட ஆக்டிங்லாம். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து உட்காந்தீங்கன்னாக்கா அந்த இன்டர்வல் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அவரோட ஆக்டிங் சென்ஸா உங்களுக்கு பக்காவா தெரியும். ஆனா இது எதுவுமே செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா இல்லை. பிரசாந்தை ரொம்ப ஒஸ்டா பண்ணிட்டாங்க, அவரோட ஆக்டிங் ஃபுல்லாக ஒஸ்டா பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட பாடி சென்ஸும் சரி பாடி லாங்குவேஜும் சரி அவரோட ஃபிட்னஸும் சரி அவ்வளோ சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வயசான ஆளு மாதிரி அவர் மாதிரி காட்டிடுறாங்க. அவர் மேக்கப் சென்ஸும் பெருசாக வந்து செட் ஆகல. அவ்வளோ பெரிய உடம்பு வச்சிருக்காரு, அவ்வளோ பயங்கரமாக வெயிட்டாக இருக்கிறாரு. ஒரு 2 பேரை தூக்கி போட்டு அடிக்க முடியல அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துலலாம் வந்து ஒரு சில சிரிப்பாக வந்துச்சு ஒரு சில சீன்ஸ்லாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப்லாம் ஒஸ்ட்டு ஃபுல்லாகவே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டின விதமே வந்து டோட்டலாக வேறங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ரொம்ப ஒஸ்ட்டு பண்ணிட்டாங்கன்றது தான் நான் சொல்லுவேன். டாப் ஸ்டார் வந்து இந்தளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல இவ்வளோ ஒஸ்ட்டாக காட்டுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ்லேயாவது போட்டு அடிப்பார் அதெல்லாம் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக படம் முக்கால்வாசி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சிம்ரன் கிட்ட அடி வாங்குற மாதிரி தான் காட்டிடுறாங்க. சிம்ரன் போட்டு அடிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. நம்மளாம் வந்து பழைய அவங்கள சிம்ரனும் சரி சிம்ரனோட பிரசாந்தோட காம்பினேஷன் வந்து நம்ம முன்னாடி வந்த படங்களில் வந்து நம்ம ஜோடியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் 2-3 படமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்களோட காம்பினேஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு வில்லனுக்கும் ஒரு வில்லிக்கும் ஒரு ஹீரோவுக்கும் இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி காட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஜெயிச்ச மாதிரி தெரியல. அவரோட பழைய ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்க, ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க இன்னும் வந்து அவரோட பழைய படங்கள்லாம் பார்த்துட்டு இன்னும் வந்து அவரோட ஃபேனாலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து மறுபடியும் நீங்கள் பார்க்கணுன்னாக்கா ஓகேவாக இருக்கும், ஓவரால் பார்க்குற மாதிரி இருக்கும், ஒன் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு நெக்ஸ்ட் படங்கள் இந்த மாதிரி நிறையா படம் பண்ணும்போது அவரோட செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு நல்ல அழகாக வந்து கொண்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி தவறுகளை பிரசாந்த் சார் மறுபடியும் பண்ண மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். நல்ல ஒரு படம் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். அதே மாதிரி அவரோட நெக்ஸ்ட் படம் வந்து கோட் வேறு வருது. அந்த படத்தில் அவர் நல்லாவே அற்புதமாக நடிச்சிருப்பாருன்ட்டு ரொம்ப எதிர்பார்க்கப்படுறோம். ஸோ அவரோட ஆக்டிங் சென்ஸ் மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்க வரும்போது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. பிரசாந்த் சாரோட ஃபேன்ஸ்க்கும் இது ரொம்ப ட்ரீட்டாகவே இருக்கும்ன்ட்டு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் படங்கள் எல்லாமே ஓகே. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்தோட ஆக்டிங் ஓகே, அவரோட படங்கள் அவரோட ஆக்டிங்க்கு மறுபடியும் வந்து நீங்கள் பார்க்கணுன்னாக்கா ஒரு நல்ல ஒரு தேட்டரில் நல்ல ஒரு பிக் ஸ்க்ரீனில் அவரோட ஆக்டிங் சென்ஸை பார்க்கலாம். டெஃபினட்டாக இந்த படத்தை எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள். இந்த படத்தோட கதை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் திரை விமர்சன நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.